இந்த சாம்பார்ல இட்லிய தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க. அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டோம்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த சாம்பார 10 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பருப்பே பயன்படுத்தாம கையேந்தி பவன் ஸ்டைல்ல சூப்பரான ஒரு சாம்பார் தாங்க பண்ண போறோம். அதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய தக்காளி, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பாருக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அரைச்ச வெங்காயம் விழுது வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துட்டு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து டைலூட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசை ஆப்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். எத்தனை இட்லி தோசை உள்ளே போகுதுன்னே கணக்கே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.